ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட்டாஞ்சோறு பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கான பொருள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அரிசி, சிக்கன், பட்டை இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி இலை. இதெல்லாம் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ எண்ணெயை ஊற்றுவோம். இப்பொழுது லைட்டாக எண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் பிரியாணி இலையை போடவும். பிறகு கிண்டவும். வெங்காயம் வதங்கும் வரை நல்லா வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமா வந்துருச்சு. அடுத்து நம்ம தக்காளியை போட்டு கிண்டணும். தக்காளி வதங்குறதுக்காக நாம இப்போ உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வீட்டை அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி போடுறது கெமிக்கல். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக லைட்டாக தயிர் ஆட் பண்ணிப்போம். 250 ml. புதினா கொத்தமல்லி தலை நாங்கள் போட மறந்துட்டோம், அதனால இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினா, பிரியாணி இலை, தக்காளி, தயிர், வெங்காயம் போட்டு கிண்டி இருக்கோம். இப்போ பிரியாணி மசாலாவும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ அவ்வளோ சிக்கன் போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா தகன்னு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. சிக்கன் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அரிசி இப்போ போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். தம் போட்டோம். அவன் இப்போ மூடியை போட்டு மூடிட்டு அதுக்கு முன்னாடி கீழே இருக்க கறி எடுத்து போட்டுருந்தோம். எல்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன